வணக்கம் மக்களே, வெல்கம் டு த ஷோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆர்ட்னா என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஆர்ட்னா என்ன? வெளியில அக்னி வெயில் ஓவரா இருக்குன்னு உள்ள வந்தா நீ ரொம்ப பேசுற. என்ன லுக்கு? சிம்பிளாக சொல்லணும்னா தமிழில் கலைன்னு நம்ம சொல்லுவோம். இந்த கலைகள்லேயே முக்கியமான கலையான ஓவியக்கலையை பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அந்த ஓவியக்கலை அப்படிங்கிறது நம்ம சின்ன வயசுலேயே கூடயே வளர்ந்தது தான். எப்பட்றா சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சின்ன வயசில் வந்துட்டு எழுத படிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வரைய ஆரம்பிச்சிருப்போம். அதாவது நம்ம பார்த்த கார்ட்டூன்ஸ், நம்ம பார்த்த சூப்பர் ஹீரோ படங்கள், அந்த படங்களில் இருக்கிற சூப்பர் ஹீரோவாக நம்மளை நினச்சிக்கிட்டு இமேஜின் பண்ணி வரைஞ்சிருப்போம். ஸோ இது வந்துட்டு நம்மளோட ஜீன்லேயே இருக்குதுன்னு சொல்லலாம். எப்பட்றா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டோன் ஏஜ் அப்படிங்கிற ஒரு காலம் இருந்துச்சு. அதாவது கற்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. மனிதர்கள் எல்லாருமே ஒரு விலங்கை அடித்து சாப்பிட்டுட்டு இருந்த காலங்கள் தான் ஸ்டோன் ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலங்களில் அவங்க வந்துட்டு வேட்டையாடின விலங்குகள், அது மட்டும் இல்லாமல் அவங்க பார்த்த விலங்குகள், அவங்க சந்தித்த மனிதர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அவங்களோட குகைகளில் வரைஞ்சி வச்சுருந்தாங்க. அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அடுத்து வர ஜென்ரேஷன்ஸ்க்கு இதேமாரி அனிமலை பார்த்தேன், இதேமாரி மனிதர்களை பார்த்தேன் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக. ஸோ இப்படியே காலங்கள் ஓட ஓட பேப்பர்ஸ், கேன்வாஸில் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஆர்ட்டுமே கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிச்சது. ஆர்ட்டை வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு ட்ரை பண்ண ஆரம்பித்தாங்க. அதை எல்லாருமே வந்துட்டு வாங்கவும் ஆரம்பித்தாங்க. அந்த ஆர்ட்டை வந்துட்டு கேன்வாஸில் வரைஞ்சி அதை விற்கிறது அந்த ஒரு டைமில் வந்துட்டு அது ஒரு ஃபேமஸாக இருந்துச்சு. அந்த காலங்களில் அந்த ஆர்டிஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா, அவங்க ட்ராயிங்ஸை மட்டும் வரையாமல், பெயிண்டிங்ஸ் மட்டும் பண்ணாமல், அவங்க அவங்களுக்கு உள்ள எமோஷன், அவங்களுக்குள்ள ஃபீலிங், அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன நிலமையில வரைகிறாங்க அப்படிங்கிற சில எமோஷ்னல் ஃபேக்டர்ஸையும் ஆட் பண்ணி அந்த ட்ராயிங்ஸை வரைகிறதுனால, அந்த ட்ராயிங்ஸ் கிட்டத்தட்ட $1,000,000 சேலுக்கு போணுச்சு. எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனோன்னா, நமக்கு ஆர்ட் அப்படின்னோடனே நமக்கு ஞாபகம் வருது மோனலிசா பெயிண்டிங் தான். அந்த மோனலிசா பெயிண்டிங்கை வரைஞ்சவர் லியோனார்டோ டா வின்சி. அவர் வந்துட்டு ஒரு ஆர்டிஸ்ட் மட்டும் கிடையாது. அவர் வந்துட்டு ஒரு ஜீனியஸ்னு நம்ம சொல்லலாம். எல்லா ஃபீல்டுலேயுமே ஒரு ஜீனியஸாக இருந்தவர் தான் லியோனார்டோ டா வின்சி. நம்ம பார்க்குற அந்த பேராஷூட்லேருந்து ஃப்ளைட்டு எல்லாத்துக்குமே மாடல் க்ரியேட் பண்ணவர் அவர் தான். வின்சென்ட் வேன் கோ அப்படிங்கிற ஒரு ஆர்டிஸ்ட்டுமே இருந்தார். அவர் என்ன தான் பெரிய ஆர்டிஸ்ட்டாக இருந்தாலும் மக்களுக்கு வந்துட்டு அந்த விதமான ஆர்ட் வந்துட்டு பிடிக்கல. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்துட்டு வாழ்ந்த டைமில் அவர் ஒரு டிப்ரெஸ்டான பர்சன், அவர் ஒரு பைத்தியக்காரன், ட்ராயிங்க்காக ஒரு காதையை அறுத்துக்கிட்டான் அப்படி இப்படிலாம் சொன்னாலும், இப்போ இருக்கிற மக்கள் வந்துட்டு எப்படி இந்த ஆர்ட்டை பண்ணார் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு வியப்பில் தான் இருக்காங்கன்னே சொல்லலாம். இதேமாரி பல ஆர்டிஸ்ட் இருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் பிக்காசோ வரைஞ்ச ட்ராயிங்கை பார்த்துட்டு சிம்ப்ளிஃபை பண்ணது அந்த ஆப்பிள் ஃபோன்ஸ்லாமே. ஸோ இதேமாரி பல ஆர்டிஸ்ட் இருக்காங்க, பல ஆர்ட் இருக்குது. ஸோ இதேமாரி பல ஆர்ட்டை பற்றியும் பல ஆர்டிஸ்ட் பற்றியும் தெரிஞ்சுக்கணும், இல்லை எப்படி நான் ட்ராயிங் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மறக்காமல் இந்த வீடியோவை வந்துட்டு உங்களோட ஆர்டிஸ்ட் ஃப்ரெண்டுன்னு ஒருத்தவங்க இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ கைஸ்.